நன்றி திருமதி தயாவரன் அவர்களே. முதலாவது இப்ப நீங்கள் சொன்ன கேள்வி, அதாவது ஏன் உயிரை மாய்த்து கொள்ளவில்லை, ஏன் எப்படி சரணடைந்தீர்கள் என்றது. நான் கைது செய்யப்பட்ட நாடு ஒரு வெளிநாடு முதலாவது. இரண்டாவது அந்த நாட்டில் என்னை மாய்த்து கொள்வதற்குரிய எந்த ஒரு சந்தர்ப்பமும் எனக்கு கிடைக்கவில்லை. முதலாவது அங்கு நாங்கள் வெளிநாடுகளில் திரியும் போது சைனற்றுடனோ அல்லது வேறு ஒன்றுடனோ திரிய முடியாது முதலாவது. இரண்டாவது எல்லாரும் உயிரை மாய்ப்பது என்று சொன்னது அது தப்பான வாதம். இது அதற்குரிய மனப்பக்குவம் எல்லாருக்கும் இருக்கும் என்றும் கூற முடியாது. இங்கு போரின் இறுதியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான போராளிகள் சரணடைந்திருக்கின்றார்கள், நீங்களே பார்த்திருப்பீர்கள். சரி, அதை விடுத்து நீங்கள் கேட்கும் அடுத்த கேள்வி வலிவடக்க பற்றி கூறினீர்கள். நானும் அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான். எனது வீடும், நானும் எத்தனையோ முறை யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருக்கின்றேன். எனது வீட்டை பார்க்க ஆசைதான், ஆனால் எனக்கே சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஆனால் தொடர்ந்து நான் முயற்சிக்கின்றேன். இந்த யாழ்ப்பாணத்தில் அல்ல, எல்லா இடங்களிலும் இந்த உயர் பாதுகாப்பு வலயங்களை விடுத்து அதனை நீக்கி எல்லா மக்களையும் பழையபடி அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு, சொந்த ஊர்களுக்கு குடியேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சிக்கின்றேன். அதே போல நீங்கள் கூறிய இந்த எம்ஓடி விஷயம் கூட இந்த நடைமுறை சிக்கல்கள் அதில் இருக்கத்தான் செய்கின்றது. நீங்கள் கூறியது போல அவசர தேவைகளுக்கு வருபவர்களுக்கு ஏதாவது விசேட ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை திரு டான் டிவிக்கு ஊடாக நான் அரசு தரப்புக்கு முன்வைக்கின்றேன். அதே போல எத்தனையோ நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. நானும் அவற்றை நாளாந்தம் உணர்கின்றேன். இவற்றை நாங்கள் படிப்படியாக தான் ஓரளவுக்கு பேசி இவற்றை தீர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். நன்றிகள். அந்த வகையிலே ஒருவேளை இந்த எம்ஓடி, அதாவது இந்த அனுமதியை எடுக்கும் விடயம் சம்பந்தமாகவும் நாங்கள் ஆரம்பத்திலும் சில விவரங்களை கூறியிருந்தோம். அதாவது இணையதளங்களில் ஊடாக அவர்கள் விண்ணப்பித்து விட்டு வந்தால் ஏற்படும் காலதாமதங்களை தவிர்த்துக் கொள்ளலாம் என்ற ரீதியில் தான் அவர்கள் எங்களிடம் அறிவுறுத்தியிருந்தார்கள். ஆனால் இப்போது இவ்வாறான, அதாவது அவசர விடயங்களுக்காக, மரணம் போன்ற விடயங்கள், அவசர விடயங்களுக்காக வருபவர்களும் உண்மையிலே அல்லாடிக் கொண்டிருப்பதாக நாங்களும் அறிகின்றோம். சிலருக்கு எம்மால் முடிந்த உதவிகளை செய்திருக்கின்றோம். ஆனால் எமது இப்போது எல்லோருக்கும் இருக்கும் தொடர்புகள் மட்டுப்படுத்தப்பட்டவை. எனவே அதற்கான ஒரு வழிவகையை நிச்சயமாக அரசு செய்யத்தான் வேண்டும். அதற்கான வேண்டுகோளை இப்போது நாம் நேரடியாகவே முன்வைக்கின்றோம். அதற்கான வேண்டுகோளை அரசாங்கம் முன்னெடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையிலே மற்றொரு சொந்தம் இணைந்திருக்கின்றார் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியூடாக. அவரை இணைத்துக் கொள்வோம் நிகழ்ச்சியில். ஹலோ, வணக்கம். மக்கள் மன்றம். ஹலோ, வணக்கம். அழைப்பில் இருப்பது யார்? வணக்கம், இருப்பது டாக்டர் சிவபாலன் தெய்வலை. டாக்டர் சிவபாலன் தெய்வலையில் இருந்து நலமாக இருக்கின்றீர்களா ஐயா? நலமாக இருக்கின்றேன். நீங்களும் நலமாக இருக்கின்றேன். நலமாகவே இருக்கின்றோம் டாக்டர் அவர்களே. ஆம், கேபி அவர்களிடம் உங்களது கேள்வியை முன்வைக்கலாம் டாக்டர் சிவபாலன் அவர்களே. சுருக்கமாக முன்வைத்தால் நன்றாக இருக்கும். நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். இலங்கை எங்கள் நாடு, நாம் இலங்கையர்கள். இலங்கையில் இனபேதமின்றி எல்லோருக்கும் சம உரிமை கொடுக்கப்பட்டு சமாதானமாக வாழ வேண்டும். அதையே தீர்வாக இருக்க வேண்டும். அதைவிட மேலான தீர்வு எமது மக்களுக்கு கிடைக்க முடியாது. நீங்கள் மிதவாத அரசியல்வாதிகளுடன் பழகியிருப்பீர்கள். அவர்கள்தான் புலிகள் இயக்கத்தை ஆரம்ப காலத்தில் உசார் கொடுத்து பிரெயின் வாஷ் பண்ணி தொடங்கிவிட்டவர்கள், தங்கள் எதிரிகளுக்கு எதிராக பாவித்தவர்கள். ஆகவே உங்களுக்கு போராட்டத்தின் அனுபவமும் தெரிந்திருக்கும், மிதவாத அரசியல் இதுவும் தெரிந்திருக்கும். இப்பொழுது நீங்கள் போராட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதை நான் வரவேற்கின்றேன். அதற்கு நன்றியாகவும் நான் இருக்கின்றேன். அனுபவசாலியான உங்களுக்கு, 2 வித போராட்டமும் தெரிந்த உங்களுக்கு, இந்த போராட்ட மீண்டும் இந்த மக்கள் அதே மாதிரி விழாமல் இருப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உங்களுக்கு ஆற்றல் இருக்கின்றது. ஒரு கைது செய்யப்பட்டும் அதுக்குள்ளால் தப்பி
புத்திசாலித்தனமா இருக்கிறபடியால் உங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். இந்த உதவியை செய்ததோடு மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியதாக இந்த போராட்டத்தின் கஷ்டங்களை அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். ஆரம்ப காலத்துல தமிழ் அரசியல்வாதிகள் தங்கள் நலனுக்காக மக்களை பாதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்தி மக்களை ஒரு நல்வழியில் அனுபவசாலியாக நீங்கள் அவர்களை வழிநடத்தக்கூடிய விதமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் நான் ஆரம்ப காலத்தில் டாக்டர் அவர்களே மன்னிக்க வேண்டும், நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். கேள்வியா போறேன், அவர் செய்வாரா? அவர் உண்மையிலே டாக்டர் அவர்கள் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றார் KP அவர்களிடம். உங்களது அனுபவத்தை முன்வைத்து இனி மக்கள் நலனுக்காக நீங்கள் செயல்படுவீர்களா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். எனவே KP அவர்களே. ஐயா, நீங்கள் எமது சமூக சேவையில் இணைய வேண்டும். நீங்கள் தெகுவலையில் இருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு வசதி என்றால் என்னுடன் வன்னியில் கிளிநொச்சியில் வந்து இணைய வேண்டும். நாங்கள் சந்தித்து இந்த மக்களுக்குரிய வேலைகளை செய்ய வேண்டும். இந்த முதலில் இந்த மக்களுக்குரிய சமூக சேவைகள் அவர்களை வாழ வைத்துக் கொண்டு அந்த மக்களுக்கு தேவையான அந்த மக்கள் விரும்பும் பட்சத்தில் அவர்களுக்கு உரிய புத்திமதிகளோ அல்லது அவர்களை வழிநடத்தவோ நான் மக்கள் வாழ்ந்து கொண்டு அவர்களை வாழ வைத்த பின்பு அந்த மக்கள் விரும்பினால் நான் அதனை செய்ய தயாராக இருக்கின்றேன். அந்த வகையிலே நாங்கள் இப்போது நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். உண்மையிலே உங்களிடம் ஏதாவது வேண்டுகோள் இருந்தால், அதாவது இப்போது நீங்கள் மக்கள் மத்தியில் நேரலையில் இணைந்திருக்கின்றீர்கள், யாழில் அதுபோன்று கொழும்பில் பலர் இப்போது உங்களது நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அதுபோன்று இந்த நிகழ்ச்சியை ஐரோப்பிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு உங்களது வேண்டுகோள் ஏதும் இருந்தால் நீங்கள் நிகழ்ச்சியில் முன்வைக்கலாம். KP அவர்களே. எனது அன்பான உறவுகளை, இன்று எமது இனம் இங்கு புதைகுழியில் விழுந்து கிடக்கின்றது. இவர்களை வாழ வைப்பதுதான் உலகத்தில் உள்ள அத்தனை தமிழனும் செய்ய வேண்டிய முதல் காரியம். அதனை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டுகின்றேன். நீங்கள் நெர்டோவுக்கூடாக செய்ய விருப்பமில்லாவிட்டாலும் நேரடியாக இங்கு வந்து இந்த மக்களை பார்த்து அவர்களுக்கு உதவலாம். ஏற்கனவே 50க்கும் மேற்பட்ட புலம்பெயர் உறவுகள் போன மாதம் வந்து இங்கு பார்வையிட்டு தொடர்ந்து உதவி கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் அதில் இணைய வேண்டும். நான் கூறியது போல போரில் வெல்வது மட்டும் வெற்றியல்ல. தோத்த பின்பு இந்த சமூகத்தை ஒரு கௌரவமான சமூகமாக எப்படி வாழ வைக்க முடியும், அதை செய்து காட்டுவதுதான் வெற்றி. நீங்கள் எத்தனையோ நல்ல முன்னுதாரணங்களை பார்த்திருக்கின்றீர்கள். இந்த ஜப்பான் மீது வீசப்பட்ட அணுகுண்டு உண்மையில் ஜப்பானியர்கள் கடும் முயற்சியினால் இன்று நிமிர்ந்து நிற்கின்றார்கள். அதேபோன்று இந்த ஜெர்மனியில் நடந்த 2ஆம் உலகப் போரில் அவர்களுடைய இந்த வீழ்ச்சிக்கு பிறகு இன்று எப்படி இருக்கின்றார்கள்? ஏன் கனதூரம் வேண்டாம், இந்த பஞ்சாபில் போர் முடிந்த பின்பு இன்று அந்த பஞ்சாப் மக்கள் எப்படி செல்வம் செழிப்புடன் வாழ்கின்றார்கள்? இப்படி எத்தனையோ முன்னுதாரணங்கள் இருக்கின்றது. நாம் வாழ்க்கையில் எத்தனையோ கனவுகளை காண்கின்றோம். எல்லா கனவுகளும் வெற்றியுடன் முடிவதில்லை. எத்தனையோ ஆசைகளுடன் வாழ்கின்றோம், எல்லாமே வெற்றி அளிப்பதில்லை. நாம் இழந்தவற்றை இட்டு கவலைப்படுவதிலும் பார்க்க, இழந்தவர்களின் இழப்புகளை நான் நினைத்து அழுவதிலும் பார்க்க, இங்கு நாளாந்தம் இறந்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு கை கொடுங்கள், உங்களுடைய கடமைகளை செய்யுங்கள். அதன் பின்பு நாம்
அரசியலை பற்றி பேசுவோம். அவர்கள் ஒரு பக்கத்தில் பசிக்காக அழுது கொண்டு கிடக்கும் போது நாம் அரசியலை பற்றி பேசும் நேரம் இதுவல்ல. ஒரு கையில் நீங்கள் பால் பொட்டியுடனும் ஒரு பக்கத்தில் ஒரு கையுடன் அரசியலை பேசினால் நான் அதை வரவேற்கின்றேன். தனிய அரசியலை மட்டும் நீங்கள் பேசுவதனை நான் மிகவும் கவலையுடன் பார்க்கின்றேன். அன்பான உறவுகளே, தயவு செய்து இந்த போரால் பாதிக்கப்பட்ட வன்னி மக்களுக்கு உதவ முன்வாருங்கள் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த டான் டிவி குடும்பத்தினருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள் திரு சிறுவராசா பத்மநாதன் அவர்களே. எமது அழைப்பை ஏற்று கிட்டத்தட்ட 2 மணி நேரங்களாக நீங்கள் எம்மோடு இணைந்து எமது நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் கூறியமைக்கு எமது நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எமது நேயர்கள் சார்பிலும் அதுபோன்று எமது நிறுவனர் எஸ் குகநாதன் சார்பிலும் உங்களுக்கு எமது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இன்றைய எமது மக்கள் மன்றம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.